ஏசாயா 62வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையானது ஒரு தனிப்பட்ட நபரோடு ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். ஆமென். அலங்காரமான கிரீடம் யாருடைய கரத்தில் இருக்கிற போது நாம் அலங்காரமான கிரீடமாய் இருக்க முடியும் என்றால், நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற போது மட்டுமே நாம் ஒரு அலங்காரமான கிரீடமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. பலவிதமான நிலைமைகளிலே ஒரு அவமானத்தின் சின்னமாக, பல சூழ்நிலைகளிலே நிந்தனைகளோடு அவமானங்களோடு கேட்பாரற்று புறந்தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும், எந்தெந்த நபர், எந்த தேவ பிள்ளை, எந்த தேவ மனுஷன், இல்லை எந்த தேவ மனுஷி ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அலங்காரமான ஒரு கிரீடமாக இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது வரைக்கும் தான் அலங்காரமான ஒரு கிரீடமாக இருக்க முடியும். இந்த இளைய குமாரனை குறித்து நாம் இந்த இடத்துல கொஞ்சம் பார்ப்போமானால், இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டை விட்டு தேவனுடைய கரத்தை விட்டு வெளியே போன உடனே அந்த இளைய குமாரன் மிதிக்கப்படுகிற ஒரு கிரீடமாக மாற்றப்பட்டான். ஒரு பன்றிகளுக்கு கிடைக்கிற போடுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். காரணம், கர்த்தரின் கரத்தை விட்டு விலகி போனபடியினாலே. அலங்கார கிரீடமாய் இருக்க வேண்டி அந்த இளையகுமாரன், தகப்பன் வீட்டிலே செல்லப்பிள்ளையாய் இருக்க வேண்டி அந்த இளையகுமாரன் அந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு அவருடைய கரத்தை விட்டு விலகி போனபடியினாலே மிதிக்கப்படுகிற ஒரு கிரீடமாக மாற்றப்பட்டான். ஆனால் புத்தி தெளிந்த போது என் தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும், என் தகப்பனுடைய கரத்தில் இருக்க வேண்டும் என்ற உணர்வு என்றைக்கு வந்ததோ, புத்தி என்றைக்கு தெளிந்ததோ, அன்றைக்கு மறுபடியும் தகப்பன் கரத்தில் இருக்கிற ஒரு கிரீடமாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. மறுபடியும் அவனுக்காய் கொளுத்த ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, மறுபடியும் அவனுக்காய் பாதரட்சை கொடுக்கப்பட்டது, மறுபடியும் அவனுடைய கைகளுக்கு மோதிரம் கொடுக்கப்பட்டது, விருந்து கொண்டாட்டம் உண்டானது. ஆமென், அல்லேலூயா. நாம் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கிற இடம் எங்கே? நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வியாய் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? தேவனுடைய கரத்தில் இருக்கும்படியாக உருவாக்கப்பட்ட ஆதாம், தேவனோடு சஞ்சரிக்க, தேவனோடு உறவாட, தேவனோடு பேச உருவாக்கப்பட்ட ஆதாமோடு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமுடைய பதில் என்ன? அதற்கு அடுத்த வசனம், நான் ஒளித்துக் கொண்டேன். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக இந்த ஆதாமனால் நிற்க முடியவில்லை. தேவ திட்டத்தை ஆதாமனால் நிறைவேற்ற முடியவில்லை. தேவன் என்ன நோக்கத்துக்காய் ஆதாமை உருவாக்கினாரோ அதை நிறைவேற்ற தவறிவிட்டான். தேவன் எதற்காக ஆதாமை உருவாக்கினார்? நிலத்தை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவ சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய மார்பில் கொஞ்சம் சாஞ்சிருக்கணும், அவருடைய குரலை கொஞ்சம் கேட்கணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். இதற்காகத்தான் ஆதாம் உருவாக்கப்பட்டான், ஆதாமை ஏவாளும். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு தெரியும் எங்கே இருக்கிறான் என்று. ஆண்டவருக்கு தெரியும். தெரிந்தும் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை வைத்த இடத்தை விட்டு நீ எங்கே இருக்கிறாய்? அதான் அழகான ஒரு பதிலை சொல்றாரு. நான் ஒளித்து கொண்டேன், நான் நிர்வாணியா இருப்பதனால, தேவரீருடைய சத்தத்துக்கு விலகி உங்க முகத்தை என்னால் பார்க்க முடியாதபடியினால நான் ஒளித்து கொண்டேன் என்கிற ஒரு பதிலை இந்த ஆதாம் சொல்லுகிறதே நாம் பார்க்க முடியும். வேதத்தில் அநேகர் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து விலகி போனபடியினாலே அநேகருடைய அழைப்புகளும் தரிசனங்களும் திட்டங்களும் விலகி போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு தேவ சபையாகிய தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நாம் இருக்க வேண்டியவரோடு இருக்கிற போது, இருக்க வேண்டிய தெய்வத்தோடு நம்ம ஒன்றரை கலந்திருக்கிற போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரால் ஆதாமை பயன்படுத்த முடியவில்லை. இப்ப யோனாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம். யோனாவே, நீ எங்கப்பா இருக்கிறேன்னு கேட்டா யோனா என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டேன்.
அப்புறம் ஒரு கேள்வி, யோனாவே நீ இப்ப எங்கப்பா இருக்கிற அப்படின்னு கேட்டா யோனா என்ன சொல்லுவாரு தெரியுமா? நான் தர்ஷீஷுக்கு போகிற கப்பல்ல போயிட்டு இருக்கிறேன். போகக்கூடாத இடம், மீனின் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. கப்பலின் அடித்தட்டத்தில் யோனா அப்படி இருக்க அழைக்கப்பட்டவன் அல்ல. நினிவாயில போய் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த 120,000 பேருக்கும் அதிகமான தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க அழைக்கப்பட்டவன் தான் இந்த யோனா. ஆனா தேவனை விட்டு தூரம் போனதுக்கு அப்புறமும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அன்பு அந்த யோனாவை மறுபடியும் தேற்றி கொண்டு வந்தது. அல்லேலூயா. யூதாஸை பார்த்து கேட்டா, யூதாஸே நீ இப்ப எங்கப்பா இருக்கேன்னு கேட்டா யூதாஸ் ஒரு பதில் சொல்லுவாரு, நான் இயேசுவுக்கு விலை பேசிட்டு இருக்கிறேன். எத்தனை ரூபாய்க்கு வாங்கலாம், எவ்வளவு வெள்ளிக்காசுக்கு விலைக்கு கொடுக்கலாம், எவ்வளவு வெள்ளிக்காசு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விலை பேசிட்டு இருக்கிற ஒரு பதில் யூதாஸினுடைய வாயிலிருந்து வரும். எங்கே இருக்கிறா என்ற கேள்விக்கு யூதாஸ் இப்படிதான் சொல்லியிருப்பாரு, நான் ஏசப்பாவை நான் விலை பேசிட்டு இருக்கிறேன். கூடவே இருந்த யூதாஸ், அந்த 12 கூடை நிறைய மீதி எடுத்த போது கூட இருந்த யூதாஸ், எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலைகளும் கூடவே இருந்த யூதாஸ், அநேக அற்புதங்களை கண்ட யூதாஸ் இப்ப ஏசப்பாவுக்கு விலை பேசிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வியாய் கேட்கிறாரா, நீ எங்கே இருக்கிறாய்? நாம் இருக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் நம்மை ஒருவனாலும் பறிக்கவே முடியாது. இந்த உலகத்தின் எந்த சக்தியா இருக்கலாம், எந்த போராட்டங்களா இருக்கலாம், எந்த வியாதியா இருக்கலாம், எந்த பலவீனமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் கரத்தை விட்டு நம்மை ஒருபோதும் எதுவும் பறித்து கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம இருக்க வேண்டிய இடம் அவருடைய கரம். அவருடைய கரத்தில் இருந்தால் நம்ம அலங்காரமான ஒரு கிரீடமாக இருப்போம், ஒரு ராஜ முடியா நாம இருக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாமோடு விசுவாச பிரயாணம் புறப்பட்ட இந்த லோத்து இப்பொழுது சோதோமின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிறான். சோதோம் என்றால் பொருள் சுண்ணாம்பு நிலம். சோதோம் என்றால் அதனுடைய பொருள் சுண்ணாம்பு நிலம். சுண்ணாம்பு நிலத்தினால எந்த பிரயோஜனம் இருக்காது. சுண்ணாம்பு நிலத்துல எந்த ஒரு தாவரங்களும் வளர முடியாது. சுண்ணாம்பு நிலத்தினால எந்த ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. பிரயோஜனம் இல்லாத ஒரு இடத்திலே இந்த லோத்து சோதோம் வாசலுக்கு நேரே உட்கார்ந்து இருக்கிறான். அந்த சோதோமின் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பொல்லாதவர்கள், துரோகிகளாயிருக்கிறாங்க. அந்த சோதோமின் ஜனங்களுடைய பாவம் மிகுந்த கொடியதாயிருக்கிறது. தேவனுடைய சன்னிதானத்திலே இந்த சோதோமுடைய பாவம் போய் எட்டுகிறது. அவர் பார்க்கிறார், யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கிற போது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அந்த சூழ்நிலை தான் இந்த சோதோமுக்குள்ள இருக்கிறது. இந்த சோதோமுக்கு நேராக தான் இந்த லோத்து போய் கூடாரம் போட்டு வாசலுக்கு நேரே உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் யோவான் 10:9 ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைய வேண்டிய அந்த வாசலுக்குள் பிரவேசிக்க வேண்டிய இந்த லோத்து இப்பொழுது சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறான். பாவம் அதனாலே அவனால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்சோன் குடியிருக்கிற இடம், சிம்சோன் போய் குடியிருந்த இடம் பெலிஸ்தரின் குமாரத்திகளிடத்தில். பெலிஸ்தியர் எப்பொழுதும் கண்ணியாய் இருப்பார்கள், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நாம உட்கார்ந்து இருக்கிற இடம் எங்க, நாம பேசுகிற பேச்சு என்ன, நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது. சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. இந்த சோதம் ஒரு பரியாசம் பண்ணுகிற ஒரு இடம். அந்த பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல போய் உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பழமொழி, கூடா நட்பு கேடாய் முடியும். தேவையில்லாத நபர்களோடு தேவையில்லாத பேச்சுகள் பேசுகிற போது, தேவையில்லாத இடத்துல, போகக்கூடாத இடத்துல, பேசக்கூடாத காரியங்களை தேவையில்லாத நபர்களோடு பேசுகிற போது அந்த கூடா நட்பு கேடாய் முடியும். ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஒரு சுண்டலியும் ஒரு தவளையும் ரொம்ப ஐக்கியமாக இருந்தாங்களாம். அந்த சுண்டலி எங்கே வசிக்கும்? கரையில் வசிக்கும்.
இந்த தவளை எங்கே வசிக்கும்? தண்ணீரில் வசிக்கும். ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அடிக்கடி தவளை வந்து இந்த எலியை கொஞ்சம் பார்த்து விசாரிச்சுட்டு போயிடும். எலி தவளை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிடும். அப்போ இந்த தவளை வந்து தண்ணீரில் வரும், நிலத்தில் வரும், நீரில் வரும். இதை பார்க்குற நேரமெல்லாம் எலிக்கு ரொம்ப ஒரு சங்கடம். நானும் கொஞ்சம் உன் கூட வந்து தண்ணியில் வந்து விளையாடணும் எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் தண்ணியில் எனக்கு இறங்க பயம். நிறைய பேருக்கு தண்ணியில் இறங்க பயமாக இருக்கும், நீச்சல் அடிக்க பயமாக இருக்கும். அப்போ அந்த எலிக்கு நீச்சல் அடிக்க ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் இந்த தவளை சொல்லிச்சு, ஒன்றும் இல்லை, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் வாழை என் காலோட கொஞ்சம் கெட்டிட்டு நான் கொஞ்சம் தண்ணியில் இறங்கினோடனே நீ வந்துடணும். உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் கரையில் ஓடி வந்துடுவேன், நீ கரைக்கு வந்துடலாம், அப்போ பிரச்சனை இல்லை, மாட்டிக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலியினுடைய வாலையும் இந்த தவளையினுடைய காலையும் சேர்த்து ரெண்டும் கட்டிட்டு ரொம்ப ஜாலியாக அந்த தவளை கொஞ்சம் தண்ணீரில் வரும், எலிக்கு கால் கொஞ்சம் தண்ணியில் பட்டோடனே ஒரு சிலிர்ப்பு வந்துடும், உடனே ஒரு சந்தோஷம் ஜாலியாயிரும், அப்புறம் கரையில் வந்துடும். இதை யார் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா ஒரு பருந்து மேலே நின்று பார்த்துட்டே இருந்து அப்படியே வட்டம் அடித்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவளையை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வரவும் இந்த தவளை தூக்கி எங்க சாடிட்டு தண்ணிக்குள்ள சாடிட்டு தவளைக்கு உயிர் பயம் வந்துட்டு காலில் கட்டியிருந்த எலியை இதை மறந்து அப்படியே சாடிட்டுங்க தெரியுமா, தண்ணிக்குள்ள சாடுனா கொஞ்ச நேரத்தில் எலிக்கு மூச்சு முட்டி எலி இப்போ செத்து போயாச்சு. எலி செத்து மிதந்தாச்சு. இப்போ தவளை உள்ள பெய்யாச்சு, எலி மேலே தண்ணிக்கு மேலே பட்டம் அடிச்சு நின்ன பருந்துக்கு தவளையை கிடைக்கலையே வேதனையில் அப்படி மறுபடியும் பார்த்தா அப்படி எலி செத்து மிதந்து வந்துட்டு. சரி, தவளைக்கு தேடி எலி கிடைச்சாலாவது போதும்னு சொல்லிட்டு எலியை மட்டும் தூக்கிட்டு பறந்தா கூட எது கூட போயுது? உயிரோடு இருக்கிற தவளை உயிரோட தான் இருக்கு. உயிரோடு இருக்கிற தவளையை பருந்து பிடிக்க முடியாது. ஆனா செத்த எலியோடு கட்டப்பட்டிருந்தபடியினாலே எலியின் வாலோடு தவளையின் காலும் சேர்த்து கட்டியிருந்தபடியினால அந்த தவளையும் தன் உயிரை விட வேண்டியதாய் மாறிற்று. அப்போ போகக்கூடாத இடத்துல சேரக்கூடாத நபர்களோடு சேருகிற போது வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது வரும். ஆகவே நாளை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், அவருடைய கரத்தில் நாம் இருக்கிற போது அவருடைய கரத்தை விட்டு நம்மை எதுவும் பறிக்க முடியாது, பிரிக்கவும் முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற போது, கிறிஸ்துவின் கரத்துக்குள்ளே நான் இருக்கிற போது என்னை எதுவும் பிரித்திட முடியாது. அல்லேலூயா. தூரம் போனது உண்மைதான், அவருடைய அன்பை விட்டு விலகி போனது உண்மைதான். எப்படிப்பா உன்னை கைவிட முடியும்? நீ என் பிள்ளை, ரத்தத்தினால சிந்தப்பட்ட, ரத்தத்தினால கழுவி மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளை. ரத்தத்தில் கடந்தோம், அருவருப்பில் கடந்தோம், பிறந்த மேனியில் கடந்தோம், ரத்தத்தில் கடந்த நம்மை யாரும் உப்பால சுத்திகரிக்கல, யாரும் நம்ம கழுவலை. ஆனால் எல்லாருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருந்த நம்மை, ஒதுக்கப்பட்டு தூரம் தள்ளப்பட்டு கிடந்த நம்மை தேடி வந்து கிருபையினாலே மீட்டெடுத்து ரட்சித்த பிள்ளையாகி மாற்றி உள்ளங்களே வரைந்து வைத்திருக்கிற நம்மை அவர் எப்படி மறக்க முடியும்? தேவ பிள்ளையே, உன்னை எப்படி அவர் மறக்க முடியும்? அவர் கர்த்தர் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. உன்னை எப்படி மறக்க முடியும்? உன்னை எப்படி அவர் கைவிட முடியும்? அது அழகாச்சு. உன்னை எப்படிப்பா கைவிடுவேன்? அந்த உள்ளம் அங்கலாய்க்குது பாருங்க, உள்ளம் குழம்பி அலைகிற. அவர் சொல்லுகிறாரு, என் உள்ளம் எனக்குள்ளே குழம்பி அலைகிறது, நான் எப்படிப்பா உன்னை கைவிடுவேன்? என் பிள்ளை, நம்ம பிள்ளை எவ்வளவு தப்பு பண்ணாலும், எவ்வளவு தூரம் போனாலும், எவ்வளவு சாக்கடையில் இருந்தாலும் நம்ம பிள்ளைய நாம சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். என் பிள்ளை, அது என் பிள்ளை, என் ரத்தம் என் பிள்ளைக்குள்ளே இருக்குது. என் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, என் ரத்தம் நமக்குள்ளே இருக்குது, கர்த்தருடைய ரத்தம் நமக்குள்ளே, அவருடைய ரத்தம் நமக்குள்ளே. அவருடைய அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது. ஒருவேளை பிரித்து வச்சிருக்குதா? சாத்தான் பிரித்து வச்சிருக்கிறானா? உலகம் பிரித்து வச்சிருக்குதா? உலகத்தின் காரியங்கள் பெலிஸ்தியர் பிரித்து வச்சிருக்கிறாங்களா? இன்னைக்கு ஆண்டவரே, அப்படியே கரத்தில் என்னை மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எதுவும் என்னை பிரிச்சிடக்கூடாது ஆண்டவரே. உண்மை விட்டு தூரம் போனது உண்மைதான், மாறி போனது உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உடைய கரங்களை என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற போது நிச்சயமாய் அவர் நம்மை பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. சிம்சோன் பெலிஸ்தியரின் குமாரத்திகளிடத்தில், சிம்சோன் பெலிஸ்தியரின் குமாரத்திகளிடத்தில் போக வேண்டியவன் அல்ல. அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி தீனாள் சீகேமுக்கு போனாள். சீகேமை சுற்றி பார்க்க போனதுனால கொடூரமான ஒரு நிலைமைக்குள்ளாக்கப்பட்டாள். சிம்சோனே, தேவ பிள்ளையே, அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உலகத்தோடு ஒத்துப்போக வேண்டிய வாழ்க்கை வாழ வேண்டியவள் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வை. ஒருவேளை நீங்க நினைக்கல, எங்க அம்மா அப்பா என்ன பார்க்கல, யாரும் என்ன பார்க்கல, என் பாஸ்டர் என்ன பார்க்கல, நான் செய்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு செய்கிறீங்களா?
கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. அவருக்கு மறைவா எங்கே ஓட முடியும்? அவருடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓட முடியும்? அவருடைய அன்பை விட்டு எங்கே ஓட முடியும்? அவருடைய கண்கள் எத்திசையிலிருந்து நம்மை நோக்கி பார்க்கிறது. நாம் செய்கிற காரியம், நாம் பேசுகிற பேச்சு, நாம் போகிற இடம், நாம் இருக்கிற இடம், நாம் செய்கிற செய்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருக்க வேண்டியவரோடு இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். யாக்கோபை பாருங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே, தெரிந்தோ தெரியாமலோ யாக்கோபு தேவன் இருந்த இடத்தில் படுத்தான். தேவன் இருந்த இடத்தில், அந்த இடம் ஒரு வனாந்தரம். மனுஷருடைய பார்வைக்கு அற்பமா இருக்கிறது. உங்களுக்கும் ஆண்டவருக்கு, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவு சில பேருக்கு அற்பமா தெரியும். யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல நம்பிக்கையா இருந்தா மட்டும்தான் அவர் நம்மை விடுவிக்க முடியும். இந்த யாக்கோபு வனாந்திரத்துல படுத்திருக்கிறான். கூட அப்பா கிடையாது, கூட அம்மா கிடையாது, யாருமே அவன் கூட கிடையாது. அவனுக்கு ஒரு தலையணை கூட கிடையாது, நல்ல ஒரு பெட்ஷீட் கிடையாது. ஒரு கல்லை எடுத்து தலையணையாய் வைத்துக்கொண்டு அப்படியே படுத்துட்டு சொல்றான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். லேலூயா, லேலூயா. அந்த வனாந்தரமான இடம்தான். நீங்க போகிற பாதை ஒருவேளை வனாந்தரமான பாதையா இருக்கலாம், எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட பாதையா இருக்கலாம். எனக்கு ஆதரவென்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை என்று நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இருக்கிற இடத்துல, தேவ சமூகத்துல இருக்க உங்களை நம்மை ஒப்பு கொடுக்கிற போது நிச்சயமாய் அவர் நம்மை பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். லேலூயா. அதே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு யாவையும் செய்து முடிப்பேன், எங்க கொண்டுட்டு போகணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்து அக்கறைக்கு மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன், தகப்பன் வீட்டுக்கு மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன் சொல்லிக்கொண்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆமென் ஜீசஸ், ஆமென் ஜீசஸ், ஆமென் ஜீசஸ், ஆமென் ஜீசஸ். யாரோடு கர்த்தர் இருக்கிறாரோ, யார் கர்த்தரோடு இருக்கிறார்களோ, யார் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட மாறி போவதே இல்லை. அவர் மனபார மறுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல, அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷனே கிடையாது. என் தெய்வம் அவர், என் தெய்வம் சொன்னதை செய்து முடிக்கிறது வரைக்கும் கைவிட மாட்டார். எவ்வளவு பிரச்சனை வரட்டும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். லேலூயா. ஆனால் ஒரே ஒரு காரியம், அப்பா கரத்தில் இருந்துடணும், அழகாக பயன்படுத்திடுவார். கண்ட்ரோல் அவர்கிட்ட கொடுத்துடணும். இப்போ இந்த ஒரு கட்சிப்பு என்கிட்ட இருக்குதுன்னா, என் கைக்குள்ளே இருக்குதுன்னா, இப்போ இந்த கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குது. இதை நான் தொடச்சிருவேன், இல்லைன்னு தலையில் வச்சிடலாம், என்ன வேணாலும் நான் பண்ணிடலாம். இது என் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. இதனால் எதுவும் தனியாக சுயமாக பண்ண முடியாது. இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவருடைய கருத்துக்குள்ளே நம்ம கண்ட்ரோல், ஆண்டவருடைய என் பொறுப்பு எல்லாமே நீங்கள் தாப்பா, என் கண்ட்ரோல் நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய கருத்துக்குள்ளே நம்ம அப்படியே அர்ப்பணிச்சிட்டோம்னா அவர் நேர்த்தியாய், சந்தோஷமாய், மகிமையாய் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்குது. நாம் அநேக நேரங்களில் கண்ட்ரோலை நாம் எடுத்துக்கிடுவோம். நாம் கண்ட்ரோல் எடுக்கிறதுனால தான் நம்மளால் சரியாக நடக்க முடியலை. ஒரு காரியம், இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டோடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறாங்க. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். மேகம் எழும்புனா தான் பிரயாணம் புறப்பட முடியும். மேகம் எப்போ எழும்புன்னு தெரியாது. எழும்புற நேரத்தில் பிரயாணம் புறப்பட வேண்டியதா. அது ராத்திரியாக இருக்கலாம், பகலா இருக்கலாம் தெரியாது. மேகம் எப்போ எழும்புதோ அப்போ இவங்க பிரயாணம் ஆரம்பிச்சிடணும். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். அவங்க பாதரட்சியின் வார் அருந்து போகலை, ட்ரெஸ்ஸு அவங்க போட்டிருந்த வஸ்திரம் பழசாய் போகலை. ஒரு காரியம் கேட்குறேன், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பகல் வெயிலில் காய போட்டால் கூட என்ன ஆயிரும், கொஞ்சம் கலர் மாறி போயிடும். வெயில் குளிர், வெயில் குளிர், பகல் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். குளிர் வெயில் மாறி மாறி வர வர ட்ரெஸ் பழசா போயிடும். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் போட்டிருந்த அந்த வஸ்திரம் பழசா போகல. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே பழசாய் போயிடும். ஆனா அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருந்தா ஒருபோதும் பழசா மாறி போக மாட்டோம், புதுசா மாறிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிட்டோம்னா புதுசா மாறிடும். ஒருவேளை உலகத்தின் பார்வைக்கு, உலக சூழ்நிலைக்கு இதுதான் சட்டம், இதுதான் நியமம். பகல் குளிர், இரவில் வெயில் அப்படிலாம் இருந்தா அது மாறி மாறி தான் இருக்கும். எல்லாத்தையும் கெட்டு போயிடும், வேஸ்டா போயிடும். ஆனா அவருடைய மேகஸ்தம்பம், அவருடைய அக்னி ஸ்தம்பம், அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள நாம இருந்துட்டோம்னா ஒருபோதும் பழசா போகாது, புதுசா மாறிட்டே இருக்கும். அல்லேலூயா. சரித்திரம் சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் காரியத்தை நேர்த்தியாய் நடத்துவார். இந்த யாக்கோபு தேவன் இருந்த இடத்திலே இருந்தார்,
பெரிய ஒரு ஜாதியாக மாற்றப்பட்டார். சமாரிய ஸ்திரீ இயேசு இருந்த கிணற்றின் அருகே தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள். அந்த நாட்டிலே அநேக கிணறு இருந்திருக்கலாம். ஆனா இந்த சமாரிய ஸ்திரீ போன எந்த கிணறு தெரியுமா? இயேசு இருந்த கிணற்றின் அருகே வந்தாள், தண்ணீர் மொண்டு கொண்டாள். ஒரு பெரிய கிராமத்தையே, அந்த சமாரிய பட்டணத்தையே கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்புகிறவளாய் மாற்றப்பட்டாள். சமாரிய ஸ்திரீயை பார்த்தா யாரும் பேசக்கூட மாட்டாங்க. அவளை பார்த்தா ஒருவேளை முகத்தை திருப்பிட்டு போயிருக்கலாம், இந்த சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனா அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், என் நேசர் எனக்கு செய்ததை வந்து பாருங்கள், என் நேசர் எனக்கு சொன்ன அன்பை வந்து பாருங்கள். என் காரியத்தை எல்லாம் அவர் சொல்லிட்டாரு, என் மனபாரம் எல்லாம் மாறிட்டு, என் பிரச்சனை எல்லாம் மாறிட்டு, நீங்கள் வந்து பாருங்கள். சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவளை ஒரு ஆத்தும ஆதாயம் செய்கிறவளாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெறுங்கையோடு வெட்கத்தோடு ஆண்டவா உம்மை வந்து பார்க்க முடியுமோ? வெட்கத்தோடு அவர் சன்னிதானத்திலே போக முடியுமா? நாம் அவரோடு இருந்தால் மட்டுமே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொள்கிறவர்களாய் மாற முடியும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன், ஞானமுள்ளவன் கிறிஸ்துவுடையவன். கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொள்ள முடியும். நாம் ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம், சபைக்குள்ள வருகிறோம், ஆராதனை பார்க்கிறோம், கேட்கிறோம், அப்படியே போய் விடுகிறோம். எந்த ஒரு மாற்றம் நமக்குள்ள வேணும். எவ்வளவு மாற்றம் நமக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கு. ஆராதனைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாடல் பாடினோம், ஆராதித்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி நமக்குள்ள கேட்கணும், ஆண்டவரே நான் எங்கப்பா இருக்கிறேன்? உங்க கரத்துல இருக்கிறேனா இல்ல கீழே விழுந்துட்டேனா? உங்க கரத்துல தான் இருக்கிறேனா? ஒருவேளை உங்க கரத்தை விட்டு வலிவி கீழே விழுந்துட்டேனா இன்னைக்கு மறுபடியும் என்ன சேர்த்துருங்கப்பா, உடைய உள்ளங்கள் என்ன வரைஞ்சு வச்சிருங்கப்பா, எதுவும் என்ன பறிச்சிடக்கூடாது ஆண்டவர் என்று நம்ம கேட்கிற போது நிச்சயமாய் அவர் நம்ம நடத்துவார். ரூத்தை பாருங்க, போவா சுதந்திரவாளி இருந்த வயல்வெளிக்குள்ளே ரூத்து போனாள். மோவாபிய பெண்ணு தான். எந்த வயல்வெளியில எந்த சுதந்திரவாளி இருப்பாருன்னு ரூத்துக்கு தெரியாது. ஆனா அவளுக்கு தெரிந்தது ஒன்னே ஒண்ணுதான், சுதந்திரவாளி இருக்கிற வயல்வெளியில போனா நான் ஒரு சுதந்திரவாட்டியாய் மாற்றப்பட முடியும். இந்த ரூத்து போவாசி இருந்த அந்த சுதந்திரவாளி இருந்த அந்த வயல்வெளிக்குள்ளே போனால் சுதந்திரவாட்டியாய் மாற்றப்பட்டாள், ஒரு மணவாட்டியாய் மாற்றப்பட்டாள். அல்லேலூயா. இப்படி நாம் இருக்க வேண்டியவரோடு இருந்தால் அற்பமாய் எண்ணப்படுகிற நாம் அற்புதமாக மாற்றப்பட முடியும். சத்தமாய் சொல்லுங்க, இருக்க வேண்டியவரோடு இருந்தால் அற்பமாய் எண்ணப்படுகிற நம் வாழ்வு அற்புதமாய் மாறும். சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அற்பமான என் வாழ்வு அற்புதமாய் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே? நம்முடைய வாழ்வு அற்புதமாய் மாற்றப்பட வேண்டுமானால் நாம் இருக்கிற இடம் எதுன்னு நமக்கு புரியணும். மோசே அந்த வனாந்திரத்தில் ஓரே பெண் தேவ பர்வதம் மட்டும் ஆடு மேய்ச்சிட்டு போகிறாரு. அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சிகளை கழற்றி போடு. அதுவரைக்கும் மோசேக்கு தெரியல நான் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்பதை அறிந்து கொள்ள தவறிவிட்டான். அநேக நேரங்களிலே நாம் செய்கிற தவறு, நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள தவறி விடுகிறோம். தேவன் நமக்கு தந்த பொறுப்பு என்ன? ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக, மூப்பராக, சபையின் பொறுப்பாளர்களாக, சங்கத்தின் பொறுப்பாளர்களாக, ஒரு நல்ல விசுவாசியாக, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையாக, தேவ சபையிலே ஒரு ஆவிக்குரிய சபையிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற, தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிற இடம் எது என்பதை அறிந்து கொள்ளாதது வரைக்கும் நம்ம சிலதை கழற்ற முடியாது. மோசே அறிந்து கொண்டான், பாதரட்சியை கழற்றினான். பாதரட்சியை மட்டும் கழற்றல, பாதரட்சியை கழற்றினான், ஆடுகளையும் விட வேண்டியதாயிற்று, மாமனார் வீட்டையும் விட வேண்டியதாயிற்று. ஒரு சம்பவம் இதற்குள்ளே அழகாய் பொதிந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் மோசையை பார்த்து புறப்பட சொல்றாரு, உன்னை நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ, என் ஜனங்கள் வேதனைப்படுறாங்க, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கையில் கொண்டு போன ஒன்று கோல் மட்டும். கோல் எதற்கு வச்சிருப்பாங்க? ஆடு இருந்தாதான் கோல் தேவைப்படும். ஆடு மேய்க்கிறவங்க கோலை கையில வச்சுட்டு வீட்டில் போய் ஆடை ஈவினிங் சாயந்தர வேளையில ஆடை மடக்கிறதுக்கு அப்புறம் கோலை கொண்டு போய் ஒரு பத்திரமா ஆடு பக்கத்துல வச்சிருவாங்க. வச்சுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்ப மோசே எகிப்துக்கு நேரா புறப்பட போகிறாரு. ஆடெல்லாம் கொண்டு போகல, ஆடெல்லாம் விட்டாரு, ஆனா கோலை மட்டும் கையில கொண்டு போனாரு. அவருடைய சகல ஒரு ஆஸ்திகள் எல்லாம் போயிற்று, ஆனா வெறும் கோல் மட்டும் கொண்டு போகிறார். ஆனா தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு தான் இருக்க வேண்டும். இந்த வனாந்தரமான இந்த இடத்தை விட, இந்த காரியத்தை விட, இந்த ஆடு மேய்க்கிறதை விட என் தேவனுடைய சித்தம் என்ன அவருக்கு முதல்ல தெரியல. இந்த வெறும் கோலை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? ஆடு மேய்க்க தான் கோலை பயன்படுத்துவேன். இப்ப ஆடு என்கிட்ட கிடையாது, பாதரட்சியும் என்கிட்ட கிடையாது, வெறும் கோலை வச்சுட்டு நான் என்னதான் செய்ய போகிறேன் அப்படி என்று ஒரு அதைரியப்படாதபடிக்கு வெறும் கோலோடு கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்பி கர்த்தருடைய கரத்தில் அப்படி கர்த்தருடைய கரத்தை
கட்டை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் மோசே. பல லட்சம் இஸ்ரேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு மகிமையான வல்லமையான ஊழியக்காரராய் அவனை கர்த்தர் மாற்றினார். அற்பமானதுதான், அற்பமான கோல் தான், ஒண்ணுக்கு இல்லாததுதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே சரண்டர் பண்ணிட்டான், அப்படியே ஒப்பு கொடுத்துட்டான். மறு கேள்வி கேட்கல. ஆண்டவரே, ஆடை கூட்டிட்டு வந்தா தானே கோல் வேணும், மறுபடி எதுக்கு கோலை மட்டும் கொண்டு வரீங்க, அப்போ ஆடை நான் எப்படி தூக்கி சுமக்கிறது, அப்படிலாம் அவன் கேள்வி கேட்கல. கோலை மட்டுமா, போதும் ஆண்டவரே, ஆடை விட்டுறணுமா விட்டுறேன், பாதரட்சியை கலட்டணுமா கலட்டுறேன், அப்படி என்று ஆண்டவர் சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்த உடனே ஆண்டவர் அவனை வல்லமையாய் பயன்படுத்த பல லட்சம் பேரை கர்த்தருக்காய் நடத்துகிற ஒரு வல்லமையான ஒரு பாத்திரமாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அப்ப 5 அப்பத்தை 2 மீனையும் பாருங்க, ஒரு அற்பமானதுதான். பார்வைக்கு 5 அப்பம் குட்டியோண்டு இருந்திருக்கும், 2 சின்ன மீனா இருந்திருக்கு, என்ன மீனுன்னு தெரியல. 5 அப்பம் 2 மீனும். ஆனா இந்த 5 அப்பம் 2 மீனும் 5000 புருஷர்களுக்கும் அதிகமான எல்லாரும் போஷிக்கப்படுது. எப்ப தெரியுமா? கர்த்தருடைய கரத்தில் வந்த போது. கர்த்தருடைய கரத்துல இருந்தா குறைவுகள் மாறும். எந்த குறைவா இருக்கலாம், எப்பேற்பட்ட அற்பமா இருக்கலாம். இந்த 5 அப்பம் 2 மீனும் நினைச்சிருக்கோம், என்னால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, நானும் சும்மா உட்கார்ந்துருக்கிறேன், என்னால் யாருக்கும் யூஸ் கிடையாது, என்னால் யாரும் என்ன பயன்படுத்தவும் மாட்டாங்க, நான் யாருக்கு 5 அப்பம் 2 மீன், என்னால் என்ன பிரயோஜனம். நம்ம அநேக நேரங்கள் அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னால் என்ன பிரயோஜனம், ஜெபிக்கிறேன், என்னால் என்ன பிரயோஜனம், எனக்கு ஒரு பதிலுமே வரல, என் ஜபத்துக்கு பதில் இன்னுமே வரல, நான் எதுக்கு, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம். இப்படி பல கேள்வி. நிறைய பேர் சிரிக்கிறீங்க, நிறைய பேர் அப்படி உட்கார்ந்துருப்பீங்க. இந்த 5 அப்பம் 2 மீன் அப்படி ஒரு கேள்வியோடு இருந்திருக்கும், என்னால் என்ன பிரயோஜனம், இப்படி சொல்லிட்டு இருந்திருக்கும். இப்போ கர்த்தருடைய கரத்தில் இந்த 5 அப்பம் 2 மீன் வந்த உடனே எல்லாருக்கும் போஷிக்கப்பட்டு, அது மட்டுமல்ல 12 சீஷர்கள் கூட நிறைய எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக இந்த 5 அப்பத்தை 2 மீனையும் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருப்போமானால் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அவர் கரத்தில் இருந்தா நமக்கு என்ன நடக்கும் அப்படி என்று மட்டும் ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29 ஆகிய 3 வசனங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் நின்று பறித்துக் கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள, அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது, ஒருவனாலும் கூடாது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவனுடைய கரத்தை விட்டு பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. தைரியமாய் சொல்லுங்க, தைரியமாய் அறிக்கையிடுங்க பார்க்கலாம். ஒருவனால முடியாது, இந்த உலகத்தினால முடியாது, பிசாசுனால முடியாது. இன்னைக்கு காலையில ஜெபிக்க நேரத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒருவேளை ஏதாவது பிசாசு போராட்டம் எனக்கு வந்திருக்கணும், ஒரு பயமா இருக்கணும். இல்ல, நான் தேவனுடைய பிள்ளை, அந்த எண்ணம் வந்துட்டு நான் தேவனுடைய பிள்ளை, நான் இருப்பது அவருடைய கரத்தில். அல்லேலூயா. நான் அவருடைய கரத்தில் இருப்பதனால எந்த போராட்டம் என்ன தொட முடியாது, எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த என்ன தொட முடியாது. நான் இருப்பது கர்த்தருடைய கரத்துக்குள்ள, கரத்தின் நிழலினால மறைச்சு வச்சிருக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா அவர் சொல்றாரு, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அவர் மறைச்சிட்டாருன்னா ஒருவர் பார்க்க கூட முடியாது. அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த ஒரு மறைவு, அந்த ஒரு கேடகம், அந்த ஒரு கோட்டை. வாலிப தங்கச்சி, தேவனுடைய மறைவுக்குள்ள இருக்கிறியா? யாருடைய கரத்துல இருக்கிறீங்க? உலகத்தின் கரத்துல இருக்கிறீங்களா? யாருடைய கரத்துல இருக்கிறீங்க? கர்த்தருடைய கரத்துல இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கரத்துல இருந்தா ஒருவனும் பறிக்க முடியாது. இல்ல செல்போனுடைய கரத்துல இருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு செல்போனுடைய கரத்துக்குள்ள இருப்பாங்க, அதுதான் ஆளுகை செய்யும், அதான் கண்ட்ரோல் பண்ணும். சாப்பிட்ற நேரத்திலையும் செல்போன் கண்ட்ரோல் பண்ணும், ஜெபிக்கிற நேரத்திலையும் செல்போன் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம யார் நம்மளை கண்ட்ரோல் பண்றது யாரு? நம்மை நடத்துகிறது யார்? நம்ம யாருடைய கரத்துல இருக்கிறோம்? கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் நாம் கெட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் கரத்துல இருந்தால் கெட்டு போவதே இல்லை. நாம கெட்டு போக மாட்டோம். சத்தமா சொல்லுங்க, நான் கெட்டு போக மாட்டேன், என் குடும்பம் கெட்டு போகாது, என் சந்ததி கெட்டு போகாது. காரணம், என் குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை உங்க பிள்ளைகள் இன்னைக்கு வராம இருக்கலாம், உங்க சந்ததிகள் இன்னைக்கு ஆராதனைக்கு வராம இருக்கலாம், உங்க கணவர் இன்னைக்கு ஆராதனைக்கு வராம இருக்கலாம், உங்க மனைவி இன்னைக்கு ஆராதனைக்கு வராம இருக்கலாம். இப்ப குடும்பத்துல தூக்கி ஆண்டோடைய கரத்துல கொடுத்துருங்க. ஆண்டவரே, உங்க கரத்துல என்ன, என் மனைவியை, என் கணவரை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் சந்ததிகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தினின்று பறித்துக் கொள்ள ஒருவனாலும் முடியாது. அவைகள் ஒருபோது
ஒருபோதும் கெட்டு போவதும் இல்லை. கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் அவைகள் ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. அல்லேலூயா. பறித்து கொள்ளவும் முடியாது. அல்லேலூயா. அவருடைய கரத்துக்குள்ள நம்ம கொடுத்துட்டோம்னா, அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள நம்ம கொடுத்துட்டோம்னா, நம்ம ஒருபோதும் எந்த உலகம் நம்ம பறித்து கொள்ள முடியாது. உலகம் பறித்து கொள்ள முடியாது. பறித்து கொள்ள கர்த்தருடைய கரத்துல இருந்தா அவருடைய சத்தத்தை கேட்கும். கரத்துல இருந்தா அவர் முகத்தை பார்க்கும். அவருடைய இருதய துடிப்பு அறியும். அவருடைய சத்தத்தை கேட்கும். அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் அந்த மகிமையான ராஜ்யத்துக்குள்ள, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம பிரவேசிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளையே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, ஆண்டவரை ஆராதிக்க தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் யாருடைய கரத்தில் இருக்கிறோம்? யார் நம்முடைய கண்ட்ரோல் பண்ணி நடத்துறாங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துறாரா? சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துவாரே. அந்த சகல சத்தியத்திற்குள்ள நடத்தப்படுகிற அனுபவம் எந்த தேவ பிள்ளைக்குள்ள இருக்கிறதோ அந்த பிள்ளை ஒருபோது கெட்டு போவதே இல்லை. உலகம் கெட்டு போய் தான் கிடக்குது. உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. ஆனா நீங்களும் நானும் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது, நீங்களும் நான் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். கரத்துக்குள்ள இருக்கிறபடியினாலே எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா.